கருதுகிறேன். பிரபுதேவா பற்றி தயாரிப்பாளர் மிக அழகாக பேசினார். அது ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன ரம்பா ஊர்வசி இங்கே நடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் மேல்லோகத்துக்கு ரம்பா ஊர்வசி. அதை மட்டும் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். மிக அழகாக பேசினார் தயாரிப்பாளர். யூஸ்வலாக இது போன்ற மேடைகளில் தயாரிப்பாளர் இந்த அளவு பேசுறது மிகப்பெரிய விஷயம். நல்ல தமிழில் மிக அழகாக பாராட்டி பேசினார். இந்த படத்தில் ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல இயக்குனர் ஒருத்தர் புதுசாக அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது போன்ற புதிய புதிய இளைஞர்கள் சினிமாவுக்கு வரணும். சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இது போன்ற அந்த இளைஞர்கள் எப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த வழியில் இந்த படத்துடைய இயக்குனரான ராஜாவும் வரணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபுதேவாவை நடன புயல் அப்படின்னு சொன்னாரு. நடன புயல் அப்படின்றது ஆரம்ப கட்டம். இப்போ நடிப்பு புயல் ஆகிட்டு இருக்காரு பிரபுதேவா என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த குழுவில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பிரபுதேவா, ஜெயம் ரவி, புகழ், ரியோ, தர்ஷன் என்று அத்தனை ஹீரோக்களுக்கும் தோல் கொடுக்கும் எண்மன் 40 வருட சினிமா வாழ்வில் சகலமும் கற்ற இந்த சக்கரவர்த்தி சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்களை உங்களிடம் பேச அழைக்கிறோம். அநியாயமா இல்ல, மாஸ்டர் கமல்ஹாசன் சாரா இருந்தவர் இன்னைக்கு மிஸ்டர் கமல்ஹாசன் ஆயிட்டாரு. இவர் மட்டும் எப்பவுமே மாஸ்டர், எப்பவுமே எங்க இருப்பாரு. என்ன 41 வருஷம். எனவே முத்தமிழ் பதிப்பகம் ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி இதோட குடும்பம் மாதிரி. அது ஒரு ப்ரொடியூசர் எப்படி இருக்கணும்ட்டு நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு நீங்க போட்ட மாலையை பார்த்தாலே தெரியும், குவாலிட்டியா இருக்கும். கழுத்து தொங்கி போயிடுச்சு, அந்த அளவுக்கு வெயிட்டா போட்டிருந்தாரு. எது செஞ்சாலும் அதுல ஒரு நேர்த்தி, ஒரு நியாயமான பேச்சு, அதுக்கு எடுத்துக்காட்டு பிரபாகர் சார். ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பிரபுதேவா சார் கூட இப்போ சமீபத்தில் ஒரு படம் நடிச்சிருக்கேன். அதுல ஒரு சீன்ல எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அவர் நடன புயல், நடிப்பு புயல் மட்டும் இல்லை, இயக்குனர் புயல் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அந்த வகையில இட்ஸ் கோயிங் டு பி a pleasure working with you. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜோ படத்துல இருந்து நான் உங்களை பயங்கர ஃபேனு. இங்க இருக்கிற டிஎஸ்ஆர் சார் சார் பேர் தெரியுமா, ராஜா ராணி பாண்டியன், சிவா, ஸ்ரீரஞ்சினி, சாரிவா பக்கத்துல அவர் உட்காந்துருக்காரு இல்லையா, சுப்பு, அதுல அவருக்கு கருப்பு நடனம் போட்டோன்னு பயந்துட்டேன். தேனப்பன் சார், டைரக்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ். அவர் ஃபோன் பண்ணி பயங்கர ரெக்கமெண்டேஷனா இருக்கும், உங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறதுன்னே தெரியலன்னு சொல்லி ரொம்ப பெரிய கேரக்டர் 2 நாள் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார். சித்ரா லட்சுமன் சார், காஸ்டியூம் டிசைனர், ஆர்ட் டைரக்டர் அண்ட் பிரவீன் எடிட்டர். அவர் பேர் மட்டும் எதுக்கு சொல்றேன்னா, இருக்கிறதே 2 நாள் சீன், வெட்டிடாதீங்க எதையும். எனிவே தேங்க்யூ அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சார். நன்றி சார். அடுத்ததாக பெயரிலும் செயலிலும் தேன் போன்று இனிமையானவர், இனிமையாக பழகுவர் தேவந்தன் அவர்களை சிங்கனூர் சிங்கனூர் படத்துக்கு வாய்ப்பு அனைத்து காலை வணக்கம். மனிதனிருக்கும் ராஜராணி பாண்டியன் மற்றும் சுபு சார் மற்றும் மாஸ்டர் பிரபுதேவா மாஸ்டர் மற்றும் அனைவருக்கும் என்னோட காலை வணக்கம். இந்த படத்துல ஏதோ நடிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் போட்டாங்க, அதுக்காக தான் வந்தேன். நிச்சயமா இந்த படம் ஒரு டைரக்டர் ராஜா எனக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. டைரக்டர் நம்ம மனோபால சாரோட ஃப்ரெண்டு, மனோபால சாரோட அசிஸ்டன்ட். அவர் மூலமா எனக்கு அவர் தெரியும். நிச்சயமா நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணாரு, ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொல்லியிருக்காரு. நிச்சயமா ஒரு நல்ல படமா வரும்னு நம்புறேன். நிச்சயமா அந்த படம் நல்ல பெரிய வெற்றி பெறும். இது வேண்டி நன்றி, வணக்கம். அடுத்ததாக பேச அழைக்கிறோம். காலேஜ் ஃப்ரெண்டு, அண்ணன், மாமன், மச்சான் என்று அப்போதிலிருந்து இப்போது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரே பர்ஃபெக்டான கேரக்டர் யாருன்னா ஸ்ரீமன் தான். நடிகர் ஸ்ரீமன் அவர்களுக்கு பேச